நான் இப்போ மொளகா சட்னி தாங்க அரைச்சிட்ருக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த சட்னிலாம் தேவையாம்மா? உடம்பு என்னத்துக்கு ஆகும்ன்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. பின் விளைவுகள்லாம் நம்ம பின்னாடி பார்த்துப்போம். முதல்ல நமக்கு எது பிடிக்குமோ அது உடனே செஞ்சு சாப்பிட்றணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடவே கூடாது. இதுக்கு நான் ஈக்குவல் அமௌண்ட்டில பூண்டும், காஞ்ச மிளகாயும் எடுத்துருக்கிறேன். ஒரு 15, 20 மிளகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி பூண்டு. மிளகா மட்டும் நான் ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு. உப்பும், புளியும் போட்டு எவ்வளோ ஃபைனா ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டுங்க. ஏம்மா இது ஃபைனா ஓட்டிருக்கியாம்மான்னா, ஏன் மிக்ஸி அவ்வளோதாங்க அரைக்குது. நீங்க நல்ல மிக்ஸியில போட்டு சூப்பரா அரைச்சுக்கோங்க. தொறக்கும்போது மட்டும் உஷாரா தொறங்க. குப்புன்னு நெடி அடிக்கும். எனக்கு நெஞ்செல்லாம் எரிச்சல் எடுத்துக்கிச்சு. நெறைய நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கணும். இந்த கருவேப்பிலலாம் மொறு மொறுன்னு இருக்கணும் அந்த சட்னியில. எதுக்கு இவ்வளோ காரமா அரைக்கணும்? எதுக்கு நெறைய நல்லெண்ணெய் ஊத்தி அந்த காரத்த குறைக்கணும்னு மட்டும் என்ன கேள்வியே கேட்காதீங்க. ஒரு சில விஷயம்லாம் இப்படி தான் பண்ணணும்னா, அப்படி தான் பண்ணணும். அப்பதான் டேஸ்ட்டு சும்மா சூப்பரா இருக்கும். அந்த எண்ணெய் தானா பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோசைக்கு மட்டும் இத தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அல்ட்டியா இருக்கும்.